ஹாய் ஹலோ இன்றைக்கி தண்ணி குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்றதான் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இதில் மெஷர்மெண்ட்ஸோடு எல்லாமே நான் சொல்லிடுவேன். இட் இஸ் ஃபார் பிகினர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வதக்குன ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம அரை டேபிள் ஸ்பூன் சீரகம், சோம்பு இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு பெருசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரே ஒரு வரமிளகாய் நம்ம இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் நான் சில்லி பவுடர் சேர்ப்பேன், அதனால் இப்போ ஒரே ஒரு வரமிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகு சேர்த்துக்கணும். இப்போ இதை சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிடணும். இது எந்த அளவுக்கு அரையணும்னா நமக்கு நல்லா குழம்புல போடும்போது சீரகம் போட்டதோ சோம்பு போட்டதோ அப்படியே பெருசாக தெரியாமல் நல்லா அரைஞ்சிருக்கணும். இப்போ இதில் நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணணும். 1/2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. அண்ட் ஃபார் பிகினர்ஸ் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துடணும். ஸோ ஃபஸ்ட்டு இதை ஏன் ஒரு செட்டாக நான் அந்த மசாலாஸ் மட்டும் அரைச்சேன்னா, மிளகு சீரகம் மட்டும் அரைச்சேன்னா நமக்கு எந்த அளவுக்கு அரைப்பட்டிருக்குன்னு தெரியணும். ஸோ அதனால் அதை அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மசாலா சேர்த்து அரைச்சிங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்னதாக நான் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வெங்காயத்தை கூட சேர்த்து தக்காளியும் கட் பண்ணிவிடுங்க. அப்புறம் ஸ்டவ்வில் நம்ம கடாய் எடுத்துக்கலாம். கடாய் எடுத்துகிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடுங்க. ஸோ ஒரு டிஷ்ஷோட மெயின் இதே என்னென்னா வெங்காயம் தக்காளி எவ்வளோ வதங்குது அதுதான் மெயின் இதே. ஸோ அப்போ தான் அந்த டிஷ்ஷு நல்லாயிருக்கும். இப்போது நம்ம மிக்சியில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தோம்ல, அப்போது அங்கே சேர்க்குறதுக்கு பதிலாக நீங்கள் இங்கே கூட சேர்த்திங்கன்னா கூட நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது வெங்காயம் தக்காளி இது ரெண்டும் நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்ததை இதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நம்ம இது கூட தண்ணி கொஞ்சம் நல்லா சேர்த்துருங்க. ஃபஸ்ட்டு இது வெங்காயம் தக்காளி கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடணும். தண்ணி குழம்பு செய்கிறதுனால இது கூட நம்ம எக்ஸ்ட்ராவே நல்லா கொஞ்சம் தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இதை கொதிக்க விட்டுறணும். இப்போ இதில் நம்ம லேசாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம ஏற்கனவே அரைச்சதுலேயும் சேர்த்துடணும். ஸோ இங்கேயும் கொஞ்சம் நீங்கள் பார்த்து உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதித்த உடனேயும் நம்ம அடுப்புலேருந்து இறக்கி வச்சோம்னா ஸோ தோசைக்கெல்லாம் இது சூப்பராக இருக்கும். நீங்கள் தோசைக்கு மஸ்ட்டு ட்ரைனே நான் சொல்லுவேன். தோசை இட்லிக்கெல்லாம் நீங்கள் வச்சு சூப்பராக சாப்பிட்லாம். இப்போ இது நல்லா கொதிச்சுட்டு இறக்கிட்டு நீங்கள் இதை சர்வ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லாஸ்ட்டாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை வெல்லம் சேர்த்துருந்தேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இது சும்மா டேஸ்ட்டுக்கு ஓகே, இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குமே அப்படின்றதுக்காக இதை சேர்க்குது. அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.